இந்த நபர்கள் இன்றைக்கு ஒரு தோல்வி வந்தவுடன் இனிமேல் நமக்கு அதிமுகவில் இருந்தால் எதிர்காலம் இல்லை, இனிமேல் அதிமுகவில் தொடர்ந்தால் நம்மால் அமைச்சராக முடியாது, பணத்தை கொள்ளையடிக்க முடியாது என்ற நிலை வந்துவிடும் என்று எண்ணி தாவேகா என்ற ஒரு பிஜேபியுடைய ப்ராக்சி கட்சியில் போய் இணைத்து கொண்டிருக்கிறார்கள். இது மக்கள் மத்தியில் அதிமுக இனி அவ்வளோதான், அதிமுக முடிஞ்சு போச்சு, இனிமேல் அதிமுக எதிர்காலம் இல்லை என்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. இந்த பிம்பத்தை தான் கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் விஜயனுடைய நோக்கம். அதிமுக நாங்கள் தான் அதிமுக, நாங்கள் தான் அதிமுக என்பது ஜோசப் விஜயனுடைய நோக்கம். அதை அவங்க குதிரை பேரத்தின் மூலமாக அதை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த குதிரை பேரம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு அரசியல் அசிங்கம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு கவர்னர் தூங்கி கொண்டிருக்கிறாரா? அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த கபட வேடதாரிகள் பணத்திற்காக பதவிக்காக தங்களை விலைபேசி விற்று தாவேகாவிடம் சென்று சரண்டராகி தாவேகாவினுடைய தலைவரை கூட பார்க்க முடியாத அளவிற்கு தங்களை தரம் தாழ்த்தி கொண்டு இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் ஆதவர்ஜுனாவிடம் சென்று ஒரு முன்னாள் அமைச்சர்கள் சேருகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்தவர்களாக, ஒரு தன்மானத்தை இழந்தவர்களாக இவர்கள் மக்கள் மத்தியில் காட்சியளிப்பார்கள். தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றிக் கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. இபிஎஸ்னுடைய பிடிவாதம், இபிஎஸ்னுடைய அகங்காரம், இபிஎஸ்னுடைய பணம் செல்வாக்கு, இபிஎஸ்னுடைய குருட்டுத்தனமான நம்பிக்கை, இது எல்லாம் தான் இன்றைக்கி அதிமுகவை அழித்து கொண்டிருக்கிறது. மக்கள் என்ன நினைப்பாங்க, இப்படி பேசக்கூடியவர்களை மக்கள் தன் கால் செருப்புக்கு கூட மதிக்க மாட்டாங்க. இந்த விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், அதிமுக போன கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், வெள்ளமண்டி நடராஜன், இவர்கள் யாருமே மக்கள் அதிமுக தொண்டர்கள், ரெட்டலைக்கு வாக்கு செலுத்திய அதிமுக தொண்டர்கள் 1,34,00,000 பேர் இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஏடிஎம்கே பின்னால். இவர்கள் யாரும் இந்த இழிப்பிறவிகளை ஒரு மனிதனாக கூட மதிப்பதற்கு இனிமேல் தயாராக மாட்டார்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா சார். தமிழ்நாட்டில் தினம் ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வு, அதிமுகவில் தொடர்ந்து ஒரு கலையுதிர் காலமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழ தோணுது. ஒவ்வொருவரும் ராஜினாமா செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கி இணைப்பு விழா தமிழக வெற்றி கழகத்தில் 2 விஜயபாஸ்கர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த இணைப்பு விழாவில் கடுமையாக பேசியிருக்கிறாங்க. ஒவ்வொரு அது விவாதிக்கணும்னா 1.5 மணி நேரம் விவாதிக்கலாம், அந்த அளவுக்கு அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. மேலும் பல அதிருப்தியாளர்கள், ஏற்கனவே 25 பேர் எதிர்த்து வாக்களித்தவர்கள் 21 பேர் தாய் கழகத்துக்கு திரும்பினாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர்களுமே வழங்கப்பட்ட அந்த பொறுப்புகளை துறந்து நாங்கள் அடிப்படை உறுப்பினராக மட்டும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த நிகழ்வுகள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே, எதிர்காலம் வரும் என் கடமை வரும் அப்படின்றதான் வரும். ஒரு 1001 படத்தில் 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே அப்படின்னு எம்ஜிஆர் பாடுவார். அந்த பொறுமைக்கு அந்த பொறுமையோடு இருக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு அற்றகுலத்து அறிநீர் பறவைகளாக அதிமுகவை விட்டு ஓடி செல்லும் முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மற்ற கட்சி பிரதிநிதிகள், இவர்கள் அனைவருமே அதிமுகவை எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த லட்சியத்தோடு, எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த கொள்கையோடு, திராவிட சித்தாந்தத்தோடு இவர்கள் தங்களை இணைத்து கொள்ளாதவர்கள். இவர்கள் எல்லாம் அதிமுகவில் சேர்ந்தது ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் சேர்ந்தவர்கள். ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த வாழ்க்கை வசதிகளை எம்எல்ஏக்களாக அமைச்சர்களாக இருந்து கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து அனுபவித்த நபர்கள் என்பது இப்பொழுது தெளிவாக தெரிகிறது.
அப்போ இந்த நபர்கள் வந்து இன்றைக்கு ஒரு தோல்வி வந்தவுடன் இனிமேல் நமக்கு அதிமுகவில் இருந்தால் எதிர்காலம் இல்லை, இனிமேல் வந்து அதிமுகவில் தொடர்ந்தால் நம்மால் அமைச்சராக முடியாது, நாம் வந்து பணத்தை கொள்ளையடிக்க முடியாது என்ற நிலை வந்துவிடும் என்று எண்ணி அதற்கேற்றாற் போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரொம்பவும் கராராக ரொம்ப வந்து ஒரு அதிகாரத்தோட யார் பேச்சையும் கேட்காதவராக அவர் செயல்படும் பொழுது இனிமேல் இங்கு இருந்து பிரயோஜனம் இல்லை என்ற எண்ணத்தை மனதில் கொண்டு இவர்கள் வந்து தாவேகா என்ற ஒரு பிஜேபியுடைய ப்ராக்சி கட்சியில் போய் இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பிஜேபியுடைய ப்ராக்சி கட்சி இன்றைக்கு பிஜேபியே ஒரு ஆட்சியில் தமிழ்நாட்டில் அமர்ந்தாலும் செய்யக்கூடாத அனைத்து பிஜேபி ஆதரவான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. இதை எதிர்க்கக்கூட கேட்க வழி இல்லாமல் கூட்டணி கட்சிகள் மந்திரி பதவியை பெற்றவுடன் இன்றைக்கு வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிலிருந்து எக்ஸோடஸ் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஒரு வகையில் இது வந்து மக்கள் மத்தியில் வந்து அதிமுக இனி அவ்வளோதான், அதிமுக முடிஞ்சு போச்சு, இனிமேல் அதிமுக எதிர்காலம் இல்லை என்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. இந்த பிம்பத்தை தான் கட்டமைக்க வேண்டும் என்பது தான் விஜயனுடைய நோக்கம். அதிமுக நாங்கள் தான் அதிமுக, நாங்கள் தான் அதிமுக என்பது ஜோசப் விஜயனுடைய நோக்கம். எனவே அதிமுகவை நாங்கள் கபலீகரம் செய்து விட்டோம், முற்றிலுமாக நாங்கள் கபலீகரம் செய்து விடுவோம் என்பது ஆதவர்ஜுனா என்ற நபரது எண்ணம். அதை வந்து அவங்க குதிரை பேரத்தின் மூலமாக அதை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த குதிரை பேரம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு அரசியல் அசிங்கம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு கவர்னர் தூங்கி கொண்டிருக்கிறாரா என்று தெரியல. எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, இந்த அதிமுக இது அதிமுகவுக்கு ஒரு நல்ல காலம் என்றும் நான் கருதுகிறேன். அதிமுகவுக்கு இது ஒரு நல்ல காலம் என்றும் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த கபட வேடதாரிகள் இந்த பணத்திற்காக பதவிக்காக தங்களை விலைபேசி விற்று தாவேகாவிடம் சென்று சரண்டராகி தாவேகாவினுடைய தலைவரை கூட பார்க்க முடியாத அளவிற்கு தங்களை தரம் தாழ்த்தி கொண்டு இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் ஆதவர்ஜுனாவிடம் சென்று ஒரு முன்னாள் அமைச்சர்கள் சேருகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்தவர்களாக, மானத்திற்கும் ரோசத்திற்கும் அஞ்சாதவர்களாக, ஒரு தன்மானத்தை இழந்தவர்களாக இவர்கள் வந்து மக்கள் மத்தியில் காட்சியளிப்பார்கள். இவர்கள் எந்த மூஞ்சியில் வந்து திரும்ப மக்கள் மத்தியில் நின்று வாக்கு கேட்பார். சார், நீங்கள் உங்களுடைய கேள்வி ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு. பட் ஆனால் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா லட்சியவாதிகளும் இருப்பாங்க, கொள்கைவாதிகளும் இருப்பாங்க, அதே சமயத்தில் சந்தர்ப்பவாதிகளும் இருப்பாங்க, பணம் சம்பாதிக்குங்கிற நோக்கத்திலும் சிலர் இருப்பாங்க. எல்லாம் கொண்டது தான் ஒரு கட்சியாக இருக்கும். ஆனால் ஒரு அரசியல் கட்சி வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும், வெற்றி தான் ஒரு அரசியல் கட்சிக்கான இலக்காக இருக்கும். அப்போ அப்படிங்கிற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர் தோல்வியில் இருக்கிறாரு. அவர் தன்னை சுய பரிசோதனைக்கு மேற்கொள்ள மாட்டேங்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த மாவட்டத்திலே அந்த ஜில்லாவிலும் இருக்கக்கூடிய தலைவர்களே எல்லாம் வேற ஒரு முகாமுக்கு போகும்பொழுது திரு இபிஎஸ் தானே தன்னை வந்து சுய பரிசோதனை செய்து கொண்டு இந்த கட்சி வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லணும். அதற்கு என்னால் மட்டும் முடியாது, இவர்களும் பங்களித்திருக்கிறார்கள். அப்படின்னா இப்போ நான் வந்து காம்ப்ரமைஸுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் தானே அந்த விலகுபவர்களில் வந்து நேரடியாக சந்தித்து தங்களுடைய தன்னுடைய ஒரு ப்ராக்சி மூலமாக கூட அவரே வந்து ஈடுபடலாம் இல்லையா? இப்போ அதிமுக வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற நோக்கம் இபிஎஸ்க்குமே துளியும் இல்லையா அப்படிங்கிறது தானே நமக்கு இதன் மூலமா உணர்த்துது இந்த செய்தி. அது ஒரு வழியில் உண்மைதான். இபிஎஸ் தான் கேள்வி கேட்கப்படணும். இபிஎஸ்னுடைய பிடிவாதம், இபிஎஸ்னுடைய அகங்காரம், இபிஎஸ்னுடைய பணம் செல்வாக்கு, இபிஎஸ்னுடைய குருட்டுத்தனமான நம்பிக்கை, இது எல்லாம் தான் வந்து இன்றைக்கி அதிமுகவை அழித்து கொண்டிருக்கிறது. அப்போ இவங்க யார்கிட்ட மோதணும்? இப்போ வெளியே தப்பிச்சு ஓடுறாங்களே, இவங்க யார்கிட்ட மோதணும்? உண்மையான அதிமுக தொடர்களாக இருந்தால், உண்மையான கட்சிக்காரர்களாக இருந்தால், உண்மையான எம்ஜிஆருடைய வளர்ப்பாக இருந்தால், உண்மையான ஜெயலலிதாவுடைய வளர்ப்பாக இருந்தால் இந்த கட்சியை விட்டுட்டு ஓடலாமா? அதிமுக விட்டுட்டு ஓடலாமா? இப்போ வேலுமணி ஒரு முடிவு எடுத்திருக்காரு, நான் சாதாரண தொடராக இருக்கேன்னு. அது நல்ல முடிவு.
சாதாரண தொண்டனாக இருங்க, ஃபைட் பண்ணுங்கள், காலம் நேரம் வர்ற வரைக்கும் அதுக்கான ஒரு சூழலை உருவாக்குங்க, பொதுக்குழுவை கூட்டக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துங்க, எம்ஜிஆர் கொண்ட பைலாப்படி பொதுச்செயலாளர் தேர்தல் நடத்துவதற்கு சட்ட போராட்டம் நடத்துங்க, இல்லை வந்து அதுக்கான ஒரு சூழலை பொதுக்குழு மூலமாக உருவாக்குங்க. எப்படி பொதுக்குழு கொடுத்தானே ஆகணும். அப்போ பொதுக்குழு உறுப்பினர்களை சேருங்க. உங்கள் இன்றைக்கி ஓடின விஜயபாஸ்கர்ட்டையும் எம்ஆர் விஜயபாஸ்கர்ட்டையும் பணம் இல்லையா? வேலுமணிகிட்ட பணம் இல்லையா? சிவி சண்முகத்திட்ட பணம் இல்லையா? இந்த முன்னாள் அமைச்சர்கிட்ட யார்கிட்டையுமே பணம் இல்லையா? எடப்பாடியில் மட்டும்தான் பணம் இருக்கா? எடப்பாடி 1000 பொதுக்குழு உறுப்பினர் வாங்கினா நீங்கள் 1500 பொதுக்குழு உறுப்பினர் வாங்குங்க. கட்சியில் ஒரு ஒரு போட்டியை உருவாக்குங்க. எடப்பாடி கேட்க மாட்டாரு, எடப்பாடியை நீக்குவோம் அப்படின்னு நீக்குங்க. இல்லை எடப்பாடி இருக்க வரைக்கும் எடப்பாடி இருக்கட்டும், அடுத்த பொதுக்குழு பொதுச் செயலாளர் தேர்தல் வரும் பொழுது எம்ஜிஆர் உருவாக்கின பைலாப்படி தான் தேர்தல் நடக்கணும் அப்படின்னு பொதுக்குழுவில் தீர்மானத்தை போடுங்க. அது நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையின் கீழில் நகரத்திலிருந்து மாநகராட்சி, நகராட்சி, யூனியனு, ஒன்றியம், அப்புறம் வந்து கிளைக்கழகம் வரைக்கும் பெட்டி வைங்க. பொதுச்செயலாளர் தேர்தலுக்கு யாரெல்லாம் போடணுமோ போடட்டும், அத்தனை பேர் நின்று எலெக்ஷனில் ஜெயிங்க. அதை விட்டு வெக்கம் இல்லாமல் போய் பனையூரில் போய் கதவை தட்டி கட்சியினுடைய தலைவனை கூட பார்க்குறதுக்கு வழி இல்லாமல் உங்களுக்கெல்லாம் கேவலமாக இல்லை, வெக்கமாக இல்லை? நீங்கள்லாம் வந்து அதிமுக அமைச்சர்கள் சொல்கிறது உங்களுக்கு வெக்கமாக இல்லை? எவ்வளோ அம்மையார் ஜெயலலிதாட்ட இருந்து இவங்களோட பெற்ற ஒரு அமைச்சர்கள். இப்போ எனக்கு என்னன்னா சார், இப்போ புஷி ஆனந்துக்கு இவங்கெல்லாம் சபார்டினேட்டா ஆகிறதுக்கு போறாங்க. இப்போ புஷி ஆனந்துக்கு சபார்டினேட்டானா கூட பரவாயில்லைங்க, ஆதவர்ஜனாவுக்கு சபார்டினேட். எஸ், சபார்டினேட்டா இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு கூட சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அப்படின்ற அளவுக்கு வந்து பேசுறாங்க. விச் மீன்ஸ் அந்த ஒரு காலத்துல வந்து இவங்களை மக்கள் என்ன நினைப்பாங்க, இப்படி பேசக்கூடியவர்களை மக்கள் வந்து தன் கால் செருப்புக்கு கூட மதிக்க மாட்டாங்க. இந்த விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், அதிமுக வந்து போன கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், வெள்ளமண்டி நடராஜன், இவர்கள் யாருமே வந்து மக்கள், அதிமுக தொண்டர்கள், ரெட்டலைக்கு வாக்கு செலுத்திய அதிமுக தொண்டர்கள் 1,34,00,000 பேர் இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் ஏடிஎம்கே பின்னால். இவர்கள் யாரும் இந்த இழிப்பிறவிகளை ஒரு மனிதனாக கூட மதிப்பதற்கு இனிமேல் தயாராக மாட்டார்கள். வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஒரு அமைச்சராக இருந்துட்டு, ஒரு பவர்ஃபுல் அமைச்சராக இருந்துட்டு, ஒரு திறமையான அமைச்சராக இருந்துட்டு சி விஜயபாஸ்கர், நீ வெக்கமா இல்லை உனக்கு? வந்து ஒரு தலைவன், ஒரு சீஃப் மினிஸ்டர்கிட்ட கூட போய் பார்த்து சேராமல் இந்த மாதிரி 2ஆம் கட்ட அல்லு சில்லுகிட்ட போய் சேரனேன்னா அப்போ நீ எந்த அல்லு சில்லுவாக இருப்பேன்னு பாரு. சி விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்றைய தினம் கூட்டணி கட்சிகளோட கூட்டம் வந்து கூட்டினாங்க தாவேகா சார்பில். சரி, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சிஎம் விஜய் எல்லாம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க தலைவர்கள். அந்த சாக்கில் நேரடியாக போய் ஒரு பூங்கொந்து கொடுத்து ஒரு புகைப்படம் மட்டும் சி விஜயபாஸ்கர் எடுத்துக்கிட்டாரு. அது சமூக வலைத்தளங்களில் நேற்று தலையெழுத்து. சி விஜயபாஸ்கர் வந்து உண்மையிலே ஒரு கிரேட் லீடர், கிரேட் எக்ஸிக்யூட்டர், ஒரு களப்பணியாளர். மக்கள் மத்தியில் விராலிமலை தொகுதியை தொடர்ந்து தக்க வைத்தவர், மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர். ஆனால் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு இழிநிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது நம்மளுக்கு வருத்தமாக தான் இருக்குது. எந்த அளவிற்கு வந்து உங்களது நீங்கள் வந்து சிஎம்ஐ பார்ப்பதே வந்து ஒரு புலகாங்கிதம் அடையக்கூடிய அளவில் உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது உங்களை எல்லாம் ஒரு மனித பிறவியாகவே மதிப்பதற்கு அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய அல்லக்கைகள், அல்லு சில்லுகள், விஜய் வார்த்தையில் சொல்லணும்னா அல்லக்கைகளும் அல்லு சில்லுகளும் உங்கள் பின்னால் வருவாங்களே ஒழிய, இப்போ இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு. கூட்டத்தை பார்த்தீங்களா? எல்லாம் எம்டி சேராக இருந்துச்சு, எல்லாம் எம்டி சேர். அவ்வளோதான், இதுதான் உங்களுடைய செல்வாக்கு. ஓகே, ஒட்டுமொத்த உண்மையான எம்ஜிஆருடைய தொண்டர்கள், ஜெயலலிதாவின் தொண்டர்கள் 1 கோடிக்கு மேலே இருக்காங்க. அந்த 1 கோடிக்கு மேலான தொண்டர்கள் அதிமுகவில் தான் இருப்பார்கள். ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே தான் இருப்பாங்க. எடப்பாடி தவறு செய்கிறார், நான் வந்து தப்புன்னு சொல்லலை. எடப்பாடி ஆணவமாக இருக்கார், அதுவும் உண்மை. எடப்பாடி யார் பேச்சையும் கேட்க மாட்டார், அதுவும் உண்மை. எடப்பாடி எதற்கும் மய மாட்டார். அப்போ என்ன செய்யணும்? ஒன்று, எடப்பாடியை அந்த வழிக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அதிமுகக்குள்ளே ஃபைட் பண்ணணும். அதிமுகக்குள்ளே வந்து அதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தணும்.
சம்பாரிச்சு வச்சுருக்க நீங்கள் யார்கிட்டையுமே உங்கள்கிட்ட சொத்தே இல்லையா, பணமே இல்லையா? கண்டிப்பாக எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி தோற்று போகாது, கண்டிப்பாக மீண்டு எழும். இது மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள். அந்த கட்சி மீண்டு எழும். இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்த நேற்று பெய்த மழையில் இன்றைக்கி முளைச்ச காளான்கள். இந்த காளான்களுக்கு நடத்தக்கூடிய ஆட்சி உண்மையிலேயே ஒரு தமிழகத்தினுடைய இருண்ட காலமாகத்தான் போய் முடியும். இல்லை சார், இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகள் தாவேக்காரங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்தா மேலும் பலர் ராஜினாமா பண்ணிட்டு வருவாங்க அப்படின்ற விஷயம்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இன்னும் 234 எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேல இருப்பாங்களா? 60 எம்எல்ஏக்கள் தான் இப்போ இருக்காங்க. 47 எம்எல்ஏக்கள் இப்போ இருக்காங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு 200 பேர் தருவான். 200 பேரும் போட்டோம். முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 30 பேர் இருக்காங்களா? 30 பேரும் போட்டோம். 230. ஓகே. ஒன்றிய தலைவர்கள், மாநகராட்சி மேயர்கள் எவ்வளோ பேர்? 14 பேர். 14 பேர் போட்டோம். எவ்வளோ ஆச்சு? 234. 1000 பேர் கூட வச்சுக்கோங்க. இந்த 1000 பேர் போயிட்டா அதிமுக புது ரத்தம் பெறும். அதிமுகவில் புது ரத்தம் பாய்ச்சப்படும். அதிமுக புது ஸ்ட்ராட்டஜி எடுக்கும். அதிமுக மீண்டும் பிறக்கும். ஓகே. ஆனால் அதற்கு எடப்பாடி ஒத்துக்குவாரா? அங்கே தான் கொஸ்டின். அதுக்கும் எடப்பாடி ஒத்துக்கல, அதுக்கும் எடப்பாடி சரியாக வரல, அதுக்கும் எடப்பாடி வந்து நான் பிடிவாதமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார்னா அதிமுகவினுடைய வரலாறு முடித்து வைக்கப்படும். தாவேகாவால் அதிமுகவுடைய வரலாறு முடித்து வைக்கப்படும். லாட்ரி குடும்பத்தால் அதிமுகவுடைய வரலாறு முடித்து வைக்கப்படும். இந்த கடைசி முடிவுரையை வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாளர் ஆக்கி முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்த அதிமுக என்ற அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல மனமில்லாதவராக எடப்பாடி பழனிசாமி இருந்தால் கண்டிப்பாக அதிமுக முடித்து வைக்கப்படும். ஆனால் அதற்கு தயாராக இருந்தால் கண்டிப்பாக போகிறவர்கள் போகட்டும். மீண்டும் புது லட்சம் பாய்த்து அதிமுக மீண்டு எழும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே. அதற்கு தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமை அவசியம். இந்த பொறுமை மட்டும் இருக்கக்கூடாது, அதுக்கான வேலையும் பார்க்கணும். சார், இப்போ எஸ்பி வேலுமணி போன்றவர்கள்லாம் இப்போ அவங்களும் போர்க்கொடி தூக்கி பிரச்சனை பண்ணுறாங்க. அநேகமாக அவங்களும் ராஜினாமா பண்ணுவாங்க அந்த தரப்பு எம்எல்ஏக்களும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இப்போ அவங்க எந்த கட்சிக்கு போவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ இவங்களாம் ரொம்ப பாரம்பரியமிக்க ஒரு கட்சியில் இருந்தவங்க, பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட அரசியல் பண்ணவங்க. புஷி ஆனந்துக்கு இப்போ இவங்களுக்கு அதே நெருடல் தான் இருக்குன்றாங்க. புஷி ஆனந்த் அவர்களுக்கும் ஆதவர்ஜன் அவர்களுக்கும் சபார்டினேட்டாக நம்ம இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கௌரவ பிரச்சனை தான் இருக்குது அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க. ஆல்ரெடி டிஎம்கேட்ட இவங்க பேசிகிட்டு இருக்காங்கங்கிற ஒரு தகவலும் முன்பு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இவங்க ராஜினாமா பண்ணுவாங்களா? எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் தொடர்ந்து போர்க்கொடி தூக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி வந்து சில முடிவுகளை எடுக்க நான் ஏற்கனவே ஆலோசனை சொல்லியிருக்கேன் எடப்பாடிக்கு. அதை அவர் புறந்தள்ளினால் கண்டிப்பாக வந்து அதிமுக என்ற கட்சி இருக்காது. ஆனால் அதை செயல்படுத்த அவர் ஆரம்பித்தால் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும், மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர முடியும். ஆனால் அதை செய்வதற்கு அவர் தயாரானு நம்மளுக்கு தெரியல. ஓகே. அதை விட்டு நான் பண்ணிடுவேன், எல்லாம் நான் பண்ணிடுவேன்னு சொல்லிகிட்டு இருந்தால் சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லாமல், சரியான நடவடிக்கை இல்லாமல் அதிமுக அவருடைய தோல்வி முகத்தை கொண்ட எடப்பாடி பழனிசாமி வெற்றி முகத்தை கொண்ட ஒரு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக மாற்றம் பெறாவிட்டால் மீண்டும் அதிமுக துளிர்க்காது. அப்போ என்ன செய்யணும்? இனிமேல் அடுத்த 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாம் தாவேகாவுக்கு சென்று விடுவார்கள். அப்போ என்ன ஆகும்? தூய சக்தி ஊழல் சக்தியாக, நாறு சக்தியாக, ஓகே, பேர சக்தியாக மாறி மக்கள் மத்தியில் அது நிற்கும். அப்போ அந்த சக்தியை எதிர்ப்பதற்கு வல்லமை உள்ள சக்தியாக திமுக ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி திமுக தான் அதை எதிர்க்கக்கூடிய வல்லமையுள்ள சக்தியாக இருக்குது இன்றைக்கி. நீங்கள் அப்போ என்ன ஆகும்? டிவிக்கே வர்சஸ் டிஎம்கேன்னு தான் போகும். அது வேறு இது ஏடிஎம்கே எங்கே போவீங்க? அப்போ இதெல்லாம் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லை.
இதெல்லாம் உட்காந்து உயர்மட்ட குழுவில் சீனியர் பார்ட்டியில் உட்காந்து அவரோட கருத்துக்களை கேட்டு என்ன பண்ணலான்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆலோசனைகளை கேட்டு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டாந்து மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை விதைத்து இனிமேல் அதிமுக பிழைச்சிக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து அதுக்குரிய லீடர்ஷிப்பை ப்ரப்போஸ் பண்ணி யாரை லீடராக முன்னிறுத்தி கொண்டு வந்தால் மட்டும்தான் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணால் மட்டும்தான் அதிமுக பிழைக்கும். இல்லைன்னா அதிமுகவுக்கு பிழைப்பதற்கு இல்லை. ஆல்ரெடி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான். ஓகே, இல்லை அப்படின்னா அதிமுக என்ன ஆகும்? விக்கிரவாண்டியில் எப்படி ஏடிஎம்கே ஓட்டு ஃபுல்லாக அதிமுகவுக்கு போச்சோ, கண்டெஸ்ட் பண்ணல, பாய்காட் பண்ணிட்டாங்க. ஆமாம், பாய்காட் பண்ணீங்க. எல்லா ஓட்டும் எங்கே போச்சு? டிஎம்கேக்கு ஷிஃப்ட் ஆச்சு. ஈரோடு கிழக்கில் ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் எங்கே போச்சு? டிஎம்கேக்கு தான் போச்சு. டிஎம்கேக்கு போச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இன்னமும் ஒரு முடிவெடுக்காமல் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தாருன்னா அடுத்த தேர்தலில் அதிமுக வாக்குகள் அனைத்தும் திமுகவுக்கு செல்லும். திமுக 2.5 கோடி வாக்குகளுக்கு மேலே பெற்று மிகப்பெரிய கட்சியாக மாறும். நிச்சயமா சார், ஒரு விரிவான உரையாடல், ரொம்ப பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.